அண்மை செய்தி. வன்னியர் சங்கம் மாநாட்டிற்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. வரும் 11ஆம் தேதி வன்னியர் சங்கம் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கலி அப்துல்லா. வணக்கம் கலி அப்துல்லா, இந்த கட்டுப்பாடுகள் குறித்தான விவரங்கள். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு அங்கமாக விளங்கு வரும் வன்னியர் சங்க சார்பில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் சித்திரை முழு நிலவு பெருநில மாநாடு நடைபெற்று வந்தது. அதன்படி கடந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற சித்திரை முழு நிலவு மாநாட்டிற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வாகனங்கள் சென்று கொண்டிருந்த பாமகவினருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் இடையே மரக்காணம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் மோதல் ஏற்பட்டு பெரும் கலவரமாக வெடித்தது. இதில் கிழக்கு கடற்கரை சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், கார்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் பெரும் பதத்தை ஏற்படுத்தி இந்த கலவரத்தை தொடர்ந்து ஆண்டுதோறும் நடைபெற்று வந்த வன்னியர் சங்க மாநாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் நீதிமன்றம் மூலம் அனுமதி பெற்று இந்த ஆண்டு சித்திரை முழு நிலவு மாநாடு மாமல்லபுரத்தில் வரும் 11ஆம் தேதி வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெற்றுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 11ஆம் தேதி நடைபெற்ற உள்ள வன்னியர் சங்க மாநாட்டிற்காக ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் 2013ஆம் ஆண்டு நடைபெற்றதை போல் மீண்டும் கலவரம் ஏற்படாத வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை எடுத்து வருகிறது. அதன்படி மாமல்லபுரத்தில் வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ள வன்னியர் சங்க மாநாட்டிற்கு செல்லும் வாகனங்கள் அனைத்தும் விழுப்புரம் மாவட்டம் மரக்காண கிழக்கு கடற்கரை வழியாக செல்ல தடை விதித்தது காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட மார்க்கங்களில் இருந்து மாநாட்டில் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் திண்டிவனம், செங்கல்பட்டு வழியாக மாமல்லபுரம் செல்லும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநாட்டிற்கு செல்லும் வாகனங்களில் ஒலிபெருக்கி பயன்படுத்தக்கூடாது என்றும், மதுள் பாட்டில்கள், ஆயுதங்களை எடுத்து செல்லக்கூடாது என்றும், வாகனங்களில் செல்பவர்கள் கோஷங்களை எழுப்பக்கூடாது என காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையின் உத்தரவுகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திண்டிவனம் டிஎஸ்பி எச்சரிக்கை விடுத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி கலீஃப் அப்துல்லா.